வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஎன்எம் டாபிக்கோட ஒரு ஃபுல் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது சிலபஸ் வைஸ் பார்க்க போறோம். இப்ப குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐஎன்எம் டாபிக்கோட யூனிட் 6லயும் ஒரு சில டாபிக்ஸ் கவர் ஆகும். சரிங்களா? அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வீடியோ கிளாஸா கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மெயின்ஸ்ல ஐஎன்எம் ரிலேட்டடா கவர் ஆகக்கூடிய டாபிக்கும் சேர்த்து தான் நம்ம வீடியோ கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ண போறோம். சரிங்களா? அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த சிலபஸ்ல ஒரு அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 28 டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஐஎன்எம் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸோட டாபிக்கும் சேர்த்து 28 டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 28 டாபிக்ஸ் செப்பரேட்டா பார்க்கும்போது 40 வீடியோஸா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 40 வீடியோ கிளாஸா நம்ம கொடுக்க போறோம். அந்த வீடியோ கிளாஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நியூ டெலிகிராம் சேனல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த 28 டாபிக்ஸை நம்ம 40 வீடியோ கிளாஸா வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அனலைசிஸ்ல இருந்து, அதாவது இந்த சிலபஸ் அனலைசிஸ்ல இருந்து அதுதான் நம்ம வீடியோ கிளாஸாவும் கொடுக்க போறோம். அதுல வந்து நம்ம எத்தனை கொஸ்டினுக்கு வந்து நம்ம ரெடி ஆக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோராயமா சொல்லணும் அப்படின்னா 25 கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆக போறோம். சரிங்களா? அப்ப இந்த 25 கொஸ்டினுக்கும் ரெடியான மாதிரியும் ஆச்சு, மெயின்ஸுக்கும் ரெடியான மாதிரியும் ஆயிடுச்சு. சரிங்களா? ஐஎன்எம். இப்ப நம்ம ஐஎன்எம் பத்தி பார்க்கும்போது, ஐஎன்எம் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டோரி பேஸ்ட் சப்ஜெக்ட். சரிங்களா? மற்ற சப்ஜெக்ட் தான் பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் ரிலேட்டடா வரும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்டிகல்ஸ் பாலிட்டி அப்படின்னா ஆர்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஐஎன்எம் அப்படின்றது ஒரு நம்ம ஸ்டோரியாவே நம்ம கொண்டு போக போறோம். அதனால ஈஸியா வந்து நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஎன்எம்மோட ஸ்டார்டிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஐரோப்பியர்களின் வருகை இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் வணிகம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்து இந்தியாவில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? வங்காளத்தை தலைமையிடமா வச்சு ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ரூல் பண்ண பிரிட்டிஷ், அதாவது ஆங்கிலேயர்கள், அப்படி ரூல் பண்ணவங்க தான் ஆங்கிலேயர்கள். சரிங்களா? அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியா முழுவதும் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வங்காளத்தை தலைமையிடமா வச்சு ரூல் பண்ணாங்க. அப்ப இந்தியாவில இருக்கிற ஒட்டுமொத்த பிளேஸையும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இந்தியா முழுவதும் மொத்தம் வந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்தியாவை வந்து ரூல் பண்ணாங்க. ஓகேங்களா? ஐரோப்பியர்கள் வருகை, அதாவது ஐரோப்பா கண்டத்துல இருந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு கண்டம் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த கண்ட்ரிஸ் வந்து ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியாவுக்கு வரல. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட 5 கண்ட்ரிஸ் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு வந்ததுனால ஒரு பெரிய மாற்றமே நம்ம இந்தியாவில உண்டாகுது. அப்படி என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, போர்ச்சுகீசியர்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இந்த 5 கண்ட்ரிஸ்ல இருந்து வந்தவங்க தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கடைசியா வந்து 2 கண்ட்ரிஸ்ல இருந்தவங்க மட்டும் நம்ம இந்தியாவில ஸ்டேபிளா வந்து வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒண்ணு, பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இவங்க 2 பேருமே கடைசியில, அதாவது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட தாய்நாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய செல்வத்தை எல்லாமே இழந்து. சரிங்களா? பல வணிக போட்டியாலையும் வர்த்தக போட்டியாலும் அவங்களுடைய தாய்நாட்டுக்கு போயிடுவாங்க. பட் இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் வந்து நம்ம இந்தியாவையே ட்ரேடிங் பண்ணி இவங்களுக்குள்ளவே வந்து ஒரு ஆதிக்க போட்டியானது உருவாகிடும். சரிங்களா? ஆதிக்க போட்டி அப்படின்னா இந்தியா வந்து இந்தியா எனக்கா இல்ல உனக்கா, அதாவது ஆங்கிலேயருக்கா இல்ல பிரெஞ்சுக்காரக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதிக்க போட்டியானது உருவாகுது. ஓகேங்களா? அந்த ஆதிக்க போட்டி தான் பல போர்களுக்கு காரணமா அமைஞ்சது. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க சொன்னோம் இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வணிகம் செய்யும் போது அவங்களுடைய நிர்வாக குறிப்புல என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த பிளேஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணாங்க, அவங்களுடைய வணிகம் செய்யும் போது என்னென்ன மாற்றம் வந்து நிகழ்ந்தது, அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பா வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதுதான் நம்ம வரலாற்று ஆதாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த டாபிக்கும் வந்து இதுல கவர் ஆகும். சரிங்களா? இதை எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எழுதப்பட்ட ஆவணங்கள். சரிங்களா? அதாவது ஆவண காப்பகங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், ஆனந்தரங்கர் நாட்குறிப்புகள் இதன் மூலமாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வணிகம் செய்யும் போது பல கோட்டைகளும் கட்டியிருக்கிறாங்க. என்னென்ன கோட்டைகள்னா ஜார்ஜ் கோட்டை, டேவிட் கோட்டை, லூயிஸ் கோட்டை, இப்படி பல கோட்டைகள் கட்டியிருக்கிறாங்க. அதன் மூலமாகவும் இந்த கோட்டை வந்து யார் கட்டிருக்கா, அப்ப இந்த இடத்துல யார் ரூல் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா. நிர்வாக ரீதியாகவும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஐரோப்பியர்கள் வந்தாங்க இல்லையா வணிகம் செய்யறதுக்காக, அப்படி வணிகம் செய்ய வந்த காலம் தான் நவீன இந்திய வரலாற்றுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த ஐரோப்பியர் வருகை டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டேரக்டா வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. மெயின்ஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த ஐரோப்பியர் வருகை. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிலபஸ் அனலைஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் ஸ்டேபிளா நம்ம இந்தியாவில இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இவங்களுக்குள்ளவே அந்த ஆதிக்க போட்டி உருவாச்சு. ஆதிக்க போட்டி அப்படின்னா இந்தியா யாருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளவே பல போர்களானதும் நிகழ்ந்தது. அது என்னென்ன போர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்கள். மொத்தமா வந்து 3 கர்நாடக போர்களானது நிகழ்ந்தது. சரிங்களா. அதாவது நம்ம இந்தியாவில ரூல் பண்ண இந்திய அரசர்களுக்கும் இந்த இந்திய அரசர்கள் கூட தான் இந்த பிரெஞ்சுக்காரர்களும் ஜாயின்ல இருந்தாங்க. சரிங்களா. இந்திய அரசர்கள் பிளஸ் பிரெஞ்சுக்காரங்க ஒரு பக்கம், யாருக்கு எதிராக அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக. சரிங்களா. இப்படிதான் இந்த போரானது ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இந்த கர்நாடக போர்கள்ல முதல் கர்நாடக போர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா. அடுத்த 2, 3 கர்நாடக போர்கள்ல பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்ப நம்ம இந்தியர்களை தோக்கடிச்சிருவாங்க. இதன் மூலமா வந்து பிரிட்டிஷ் மேலும் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாசி அண்ட் பக்சார் போர். சரிங்களா. 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இந்த டாபிக் அதாவது இந்த பிளாசி போர் பக்சார் போர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்திருக்கும். இந்த இடத்துலதான் ஒருத்தர் வருவார். யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். சரிங்களா. இந்த ராபர்ட் கிளைவ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்டே வந்து கிரியேட் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா சோ இந்த வங்காளத்துல நடந்த 2 போர்கள்லுமே வந்து ராபர்ட் கிளைவால பிரிட்டிஷ் வந்து வெற்றி பெற்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேய மைசூர் போர்கள். இந்த பிளாசி போர் பக்சார் போர் தான் பிரிட்டிஷ்க்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்டாவே இருந்துச்சு. ஓகேங்களா. இப்ப நம்ம மைசூர் போருக்கு வருவோம். எத்தனை மைசூர் போர்கள் நடந்தது? ஆங்கிலேய மைசூர் போர்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆங்கிலேய மைசூர் போர்களானது நடந்தது. யாருக்கு இடையில அப்படின்னா மைசூர் மன்னருக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில நடந்தது. முதல் 2 மைசூர் போர் வந்து ஹைதர் அலி கூட நடந்திருக்கும். அடுத்த 2, 3வது 4வது மைசூர் போர் வந்து திப்பு சுல்தான் கூட நடந்திருக்கும். சரிங்களா. இறுதியில வந்து ஆங்கிலேயர் எதிர்த்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானையுமே வந்து கொலை பண்ணிடுவாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ்கர். அப்ப இந்திய அரசர்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. அப்ப அரசர்கள் இல்லாத இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷ் தான் வந்து கண்டிப்பா அந்த பிளேஸ் அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதுதான் இங்க நடந்தது. ஆங்கிலேய மராத்திய போர். மராத்திய மன்னர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில இந்த போர்களானது நடந்துச்சு. மொத்தம் வந்து 3 போர்களானது நடந்தது. இதுல அந்த போர்கள்னு பார்க்கும்போது யாருக்கு இடையில நடந்தது, என்னென்ன உடன்படிக்கை மூலமா அந்த போரானது முடிவடைஞ்சது, அததான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா. நம்ம அத டெப்தாவே நம்ம பார்க்க போறோம். அது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ட்ரியட்டி அதுக்குதான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் அதுக்குதான் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா. போர்கள்ல பார்த்தோம்னா இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த சரிங்களா தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஃபர்ஸ்ட் என்ன கிளர்ச்சி நடந்தது அப்படின்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. இந்த பாளையக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நாயக்கர்களுக்கு இராணுவ உதவி செய்யறவங்க தான் இந்த பாளையக்காரர்கள். ஓகேங்களா. இவங்களுக்கு கீழே ஒரு சில பிளேஸை வந்து கொடுத்துருவாங்க. யாரு? இந்த நாயக்கர்கள். அதை வந்து பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல பாளையங்களால ரூல் பண்ணவங்க இந்த பாளையக்காரர்கள். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலும் இராணுவம் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. யாருக்கு? இந்த பாளையக்காரர்களுக்கு. இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 5 கேரக்டர்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவர். சரிங்களா. ஆங்கிலேயர்கிட்ட வரி செலுத்த மறுத்து அது சரணடைய மறுத்தவர். இந்த ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரி செலுத்தல அப்படின்னா அவனை கூப்பிட்டு விசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பூலித்தேவரை எதிர்த்து நிற்பாரு. அப்பதான் அவருதான் யாருன்னா பூலித்தேவர். முதல்ல எதிர்த்தவர் யாருன்னா பூலித்தேவர். வேல்நாச்சியார். வேல்நாச்சியார் பத்தி பார்க்கும்போது இவங்களுடைய கணவனை வந்து கொன்னுட்டு சிவகங்கையை வந்து கைப்பற்றிப்பாங்க. யாரு? பிரிட்டிஷ். சரிங்களா. அப்ப இந்த வேல்நாச்சியார் என்ன பண்ணுவாங்க? சிவகங்கையை மீட்டெடுப்பாங்க. அதுக்காக ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. சரிங்களா. இது வேல்நாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி செலுத்த மறுத்து இது எங்களுடைய நாடு, எங்களுடைய நான் ஏன் உனக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டைலாக்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதை வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக சொல்லுவாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து மேலும் வந்து கோபம் அடைஞ்சு இந்த கட்டபொம்மனை வந்து தூக்குல போட்டுருவாங்க இறுதியா. ஓகேங்களா. மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமைப்பு. சரிங்களா. மக்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய கூட்டமைப்பு உருவாக்குவாங்க.
அந்த கூட்டமைப்பு தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியா வந்து வெடிக்கும். ஓகேங்களா. தீரன் சின்னமலை, தீரன் சின்னமலை பத்தி பார்க்கும்போது ஆங்கிலேயரை கடைசி வரைக்கும் ஓட விட்டவர். ஓகேங்களா. இவர் வந்து ஆங்கிலேயர் கூட போர்த்து, அதாவது கிளர்ச்சியில ஈடுபடும் போது இவர் வந்து தோக்கல, பிரிட்டிஷ் தான் வந்து தோத்து போனாங்க. ஆனா இவருடைய சமையல்காரன் நல்லப்பன் அப்படின்றவரால இவர் வந்து காட்டி கொடுக்கப்பட்டார். அதனாலதான் வந்து பிரிட்டிஷ் வந்து இவரை தூக்குல போட்டாங்க. யார? தீரன் சின்னமலை. ஓகேங்களா. இவங்களை பத்தி பார்க்கும்போது இவங்களை தூக்குல போட்ட பிரிட்டிஷ், எந்தெந்த பிரிட்டிஷ் அவங்களுடைய நேம் வந்து இம்பார்ட்டன்ட். இவங்க எந்தெந்த பிளேஸ்ல வந்து இந்த பாளையங்கள்ல இருந்தாங்க, எந்தெந்த பாளையத்துல இவங்க இருந்தாங்க, அதாவது எந்த பகுதியில இவங்க ஆட்சி செஞ்சாங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா. தூக்குல போட்ட இடம், அந்த டேட், அதுவும் வந்து இந்த பாளையக்கார கிளர்ச்சியில இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சுதான் இந்த பாளையக்கார கிளர்ச்சியில கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்த டாபிக்ல இருந்து எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிற பிளேஸ். சரிங்களா. ஸோ இந்த பாளையக்கார கிளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென்னிந்திய கிளர்ச்சி இது எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா 1800 இருந்து 1801 இந்த காலகட்டத்துல நடந்தது தென்னிந்திய கிளர்ச்சி. இதுக்கு காரணமானவங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், மருது சகோதரர்கள். சரிங்களா. இந்த தென்னிந்திய கிளர்ச்சிய மருது சகோதரர்கள் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மக்கள் புரட்சியாதான் நடந்தது. சரிங்களா. இந்த தென்னிந்திய புரட்சி பல கூட்டமைப்புல ஒண்ணு சேர்த்து ஆங்கிலேயருக்கு எதிரான நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி. ஓகேங்களா. கூட்டமைப்பு அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டமைப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை வெடிச்சுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. ஓகேங்களா. இந்த தென்னிந்திய கிளர்ச்சி மேலும் வந்து வலுப்பெறணும் அப்படின்றதுக்காக, மேலும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ளமேஷனை வெளியிடுவாங்க. அதுதான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். சரிங்களா. 1801. இந்த மருது சகோதரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து நம்ம சாதி, சமயம், இனம் வேறுபாடு கலந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி அவங்கள இந்தியா விட்டே நம்ம வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிட்டு தெரியப்படுத்துவாங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி சுவத்துல, சரிங்களா, சுவத்துல வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டி எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துவாங்க. அதுதான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேங்களா. 1806 வேலூர் கழகம். வேலூர் கழகம் அப்படின்னா வேலூர் கோட்டையில நடந்த ஒரு சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலூர் கோட்டையில என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்திய ராணுவ வீரர்களும் பிரிட்டிஷ் படையில ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்படி ஒர்க் பண்ண இந்திய ராணுவ படை வீரர்களை பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப இதை நம்ம இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷோடைய படையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா புதுசு புதுசா ஒரு ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீ இது மாதிரிதான் யூனிஃபார்ம் போடணும், இது மாதிரிதான் வந்து நீ தாடி வைக்கணும், இந்த தலைப்பாகை தான் நீ அணியணும் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசா வந்து ரூல்ஸை கொண்டு வரும்போது நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு அதிக கோபம் அடைஞ்சு இந்த கழகத்துல ஈடுபடுறாங்க. சரிங்களா. அதுதான் இந்த வேலூர் கழகம். வேலூர் கழகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக்கும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதுக்கிடையில வந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சிகளும் நடந்தது. அதாவது இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, வரி விதிப்பை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விளைச்சல்னா நீ எனக்கு வரி செலுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம புதிய பண்ணை முறை, புதிய விவசாயிகள் கொள்கை, இப்படி விவசாயிகளுக்கு எதிராக பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து விவசாயிகளுடைய தொழிலையே வந்து ரொம்ப வந்து மிகவும், அதாவது பஞ்சம் ஏற்படுற அளவுக்கு தாக்கிட்டாங்க. சரிங்களா. யாரும் இந்த பிரிட்டிஷ் வறுமை நிலையில இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அந்த விவசாய நிலமே இல்லாம கையிழந்தா இருந்தாங்க, வேலை இல்லாம இருந்தாங்க, வட்டிக்கு பணம் வாங்கினாங்க. இது எல்லாமே இந்த பிரிட்டிஷோட பீரியட்ல நடந்துச்சு. அதனாலதான் விவசாயிகள் வந்து எங்களோட கொடுமை தாங்க முடியாம கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. சரிங்களா. இந்த விவசாயிகள் கூட பழங்குடியினர்களும் சேர்ந்து கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. அப்படி விவசாய கிளர்ச்சிகள் என்னென்ன பார்க்கும்போது வஹாபி கிளர்ச்சி, இந்தியோ கழகம், ஆஹ் இன்னும் சில கிளர்ச்சிகள் நடந்தது. பழங்குடியின கிளர்ச்சியில அப்படின்னு பார்க்கும்போது முண்டா கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி அப்படின்னு நிறைய கிளர்ச்சிகள் வந்து நடந்தது. இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோ கிளாஸ்ல பார்க்கலாம் போறோம். சோ இதுல இருந்தும் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா. 1857 பெருங்கழகம். இது வரைக்கும் பார்த்தது நம்ம கிளர்ச்சிகள், கழகம் அப்படிதான் சொல்லியிருந்தோம். இது வந்து பெருங்கழகம் ஏன் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடங்கள்ல இந்த பெருங்கழகமானது நடந்தது. அது மட்டும் இல்லாம இராணுவ சிப்பாய்கள் கூட மக்களும் ஒன்றிணைந்து பெரிய அளவிலான நிறைய மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஈடுபட்டதுனால பெருங்கழகம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இந்த பெருங்கலம் நடக்கிறதுக்கு. அரசியல் காரணம் சொல்லலாம், நிர்வாக காரணம் சொல்லலாம். அரசியல் காரணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள். சரிங்களா. வாரிசிழப்பு கொள்கை,
துணைப்படை திட்டம் இப்படிலாம் வந்து நிறைய இந்த திட்டத்தாலாம் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சோ இது எல்லாமே தாங்க முடியாம, அது மட்டும் இல்லாம ராணுவ காரணங்கள், இந்த பெருங்கலகம் உடனடியா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு புதிய வகை துப்பாக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுதான் ராணுவ சிப்பாய்களுக்கு ரொம்ப வந்து கோபம் அடைஞ்சு கழகத்துல ஈடுபட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த பெருங்கலகம். இது பெரிய ஆளா நடந்தாலும் ஆனா இது பிரிட்டிஷ வந்து ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க சரிங்களா. நம்ம இந்தியர்களை வந்து தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. கடைசியில இந்த கழகமானது தோல்வியில தான் முடிஞ்சது. இதற்கிடையில இந்த பிரிட்டிஷ் வந்து பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்படி ஆங்கில கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு சட்டமும் கொண்டு வராங்க. அப்படி ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சில அவங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற நிலையை மாத்துறதுக்காக சீர்திருத்த இயக்கங்கள் சரிங்களா, சீர்திருத்த இயக்கங்களை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நாம அனுபவிக்கிற பல விஷயங்கள், அதாவது பெண் கல்வி கற்கிறது, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து படிக்கிறது, மூட நம்பிக்கைகள் வந்து குறைஞ்சிருக்கிறது, இது எல்லாமே வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது சரிங்களா. அப்ப இருந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இருட்டற மாதிரிதான் இருந்துச்சு. சாதி வேறுபாடு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு நிறைய சிக்கல் இருந்துச்சு. அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் கொண்டு வர வந்தவங்க தான் இந்த சீர்திருத்தவாதிகள் சரிங்களா. அவங்களால உருவாக்கப்பட்டதான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள். கல்வியிலும் சரி, சமூகத்திலையும் சரி, பல சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க. சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஒரு மதத்துக்கு மட்டும் தேவையானது கிடையாது சரிங்களா. இந்தியா முழுவதும் ஒரு மாற்றத்துக்கான தேவையானது அந்த டைம்ல இருந்துச்சு. அப்ப இந்து மதத்துல மட்டும் இல்லாம இஸ்லாம், சீக்கியம், பார்சி என பல மதத்திலையும் வந்து இந்த பெரிய தாக்கத்தை வந்து இந்த சீர்திருத்தமானது ஏற்படுத்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது வங்காளத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் சரிங்களா. வங்காளத்துல என்னென்ன சீர்திருத்த இயக்கம் பண்ணாங்க அப்படின்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம். பிரம்ம சமாஜத்துல யாரு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் சரிங்களா. இவர் வந்து வித அதாவது சதி ஒழிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு சரிங்களா. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம் யாரு கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா ஆத்மராங் பாண்டுரங். இந்து புத்துயிர்ப்பு இயக்கங்கள் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்ம ஞான சபை. ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர் சரிங்களா, சுவாமி விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை மேடம் பிளாவர்ஸ்கி மற்றும் எச்.எஸ். ஆல்காட். இதுல அன்னி பெசன்ட்டும் வந்து இணைஞ்சிருப்பாங்க. சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் இதுல என்னென்ன பண்ணாங்க, சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா, ஜோதிபா புலி, நாராயணகுரு, ஐயங்கார் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து முன்னிறுத்தி நடத்தினாங்க. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், பார்சி சீர்திருத்தங்கள், சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள். தமிழ்நாட்டிலையும் சீர்திருத்தவாதிகள் இருந்திருந்தாங்க. யாருன்னு பார்க்கும்போது ராமலிங்க அடிகளார், அயோத்திதாசர். அதாவது உயிர் பலியை வந்து, அதாவது விலங்குகளை எதையும் வந்து நம்ம கொல்லக்கூடாது, தொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னவர் ராமலிங்க அடிகள் சரிங்களா. அயோத்திதாசர் என்ன பண்ணுவாரு, ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போராடுவாரு சரிங்களா. ஒடுக்கப்பட்டவங்க கோவில் நுழைவுக்காக போராடியவர் அயோத்திதாசர். அது மட்டும் இல்லாம இன்னும் சில சீர்திருத்தவாதிகளும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாங்க சரிங்களா. இப்ப நம்ம காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி பார்க்க போறோம். 1885 ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பா இது 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. இப்ப நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆனா ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியால இந்தியர்களுக்காக பேச ஒரு அமைப்பே வந்து இல்லை சரிங்களா. அப்ப இருந்த மக்களுக்காக பேச ஒரு குரல் வந்து தேவைப்படுச்சு. அந்த குரல் தான் இந்த ஐஎன்சி சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கட்சியா இல்லாம ஒரு கோரிக்கை மேடையா தான் இருந்துச்சு சரிங்களா. இந்த காங்கிரஸுக்கு முன்னாடி பல அரசியல் சார்ந்த அமைப்புகளும் உருவாச்சு. அது வந்து ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊர்ல உருவாச்சு. என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இளம் வங்காள இயக்கம், சென்னை மகாஜன சபை, இது எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு முற்பட்ட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது ஒருத்தர் மட்டும் கத்துனா வந்து யாருக்கும் கேட்காது, ஒரு ஊரே சேர்ந்து கத்துனா கேட்கும்ல. அதே மாதிரிதான் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான கொடுமைகளுக்காக முதல்ல சின்ன சின்ன அமைப்புகளா உருவானது. அதுதான் இந்த காங்கிரஸுக்கு முற்பட்ட இயக்கங்கள் சரிங்களா. ஓகே, இப்ப இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கிய மாநாடுகள் சரிங்களா. முதல் 5 மாநாடுகள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட்
நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லையா இந்த மாநாடுகள் போடும்போது, அதாவது ஒரு வருஷத்தோட எண்டுல தான் டிசம்பர் மாசத்துல தான் இந்த தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து டிசம்பர் மாசத்துல தான் போடுவாங்க சரிங்களா. அப்படி அந்த மாநாடுகள் போடும்போது ஃபர்ஸ்ட் 5 முக்கிய மாநாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம அந்த முக்கிய நிகழ்வு நடந்த மாநாடும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் சரிங்களா. ஆஹ் பெண்கள் கலந்து கொண்ட மாநாடு, தமிழ்நாட்டில் நடந்த மாநாடு, ஆஹ் காங்கிரஸ் வந்து ரெண்டா வந்து பிளவுபட்ட மாநாடு, சேர்ந்த மாநாடு, காந்தி தலைமை தாங்கின மாநாடு, முழு சுதந்திரம் அப்படின்ற ஒரு முழக்கம் வந்து எந்த மாநாட்டில் நடந்தது, இது எல்லாமே இந்த மாநாடுகள் எல்லாமே ஸ்பெஷலா நம்ம இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டாபிக்ல நம்ம சேர்த்து பார்க்க போறோம் சரிங்களா. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது 2 பிரிவா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் சரிங்களா. மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னா படித்த இந்தியர்கள்லாம் மிதவாத டைப், அதாவது அம்பி மாதிரி நம்ம ஈஸியா புரியணும் அப்படின்னா அம்பி டைப் சரிங்களா. மனுக்கள் மூலமா வந்து தங்களுடைய குறைகளை வந்து பிரிட்டிஷ் கிட்ட சொன்னாங்க. தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னா உடனடியா வந்து போராட்டத்துல இறங்கணவங்க சரிங்களா. அவங்கதான் தீவிரவாத தேசியவாதிகள். இவங்க வந்து நம்ம அந்நியன் டைப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆஹ் இப்படி மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் ரெண்டா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. இந்த இடத்துலதான் பல தேசிய தலைவர்கள் வந்து உருவானாங்க சரிங்களா. ஆஹ் காந்தி, நேரு, இப்படி பல தேசிய தலைவர்கள், இன்னும் பல தேசிய தலைவர்கள் உருவானாங்க. மொத்தம் வந்து ஒரு 12 to 15 தலைவர்கள் வந்து நம்ம ஒரு வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய இயக்கத்துடைய முக்கிய நிகழ்வுகள் இப்பதான் வந்து நம்முடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்களா. இப்ப நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரா என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம். 1905 சரிங்களா, வங்கம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதாவது மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னு இரண்டா வந்து பிரிச்சாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு சரிங்களா. மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமா இருந்தாங்க, கிழக்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க. அப்ப இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கும் விதமா தான் இந்த வங்க பிரிவினையே கொண்டு வந்தாங்க யாரு, இந்த பிரிட்டிஷ் சரிங்களா. இதுக்கு நம்ம நம்ம இந்தியர்கள் கேட்கும் போது இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நிர்வாகம் வந்து ரொம்ப வந்து வங்காளம் வந்து பெருசா இருக்கு, நிர்வாகம் செய்ய முடியாது அப்படின்றத ஒரு ரீசனா வந்து சொன்னாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு சரிங்களா. அதான் பிரித்தாளும் கொள்கை, இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. 1905 சுதேசி இயக்கம் சரிங்களா. இந்த வங்க பிரிவினைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா நம்ம இந்தியர், பிரிட்டிஷால இன்ட்ரடியூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே நம்ம இந்தியர்கள் எதையும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரி முழக்கத்தை வெளியிட்டு உண்மையாவே அதன்படி செயல்படவும் செஞ்சாங்க. அதாவது அதிகமான விலையா இருந்தாலும் சரி நம்ம இந்தியர்களே இந்திய நெசவாளர்களே நெய்த துணியை தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுதேசி இயக்கத்துல ஈடுபட்டாங்க ஓகேங்களா. இப்ப 1906 முஸ்லீம் லீக், முஸ்லிம்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல, அதாவது இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல அதிகப்படியான இந்துக்கள் தான் இருந்தாங்க. சோ இவங்களுக்கு இந்த இந்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரிட்டிஷ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அதிகப்படியான சலுகைகள் கொடுப்பாங்களோ, நம்ம முஸ்லிம்கள் குறைவா இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான சலுகைகள் கொடுக்க மாட்டாங்களோ ஒரு அப்படின்றத யோசிச்சுதான் இந்த முஸ்லீம் லீக் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க யாரு, முஸ்லிம்கள் ஓகேங்களா. 1907 சூரத் பிளவு. இந்த சூரத் பிளவுல தான் மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் இரண்டா வந்து பிரிஞ்சாங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால. 1909 சரிங்களா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அதாவது முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்குறதா இந்த சீர்திருத்தத்துல கொண்டு வருவாங்க. தனி தொகுதி அப்படின்னா பேருக்கு வந்து இது முஸ்லிம்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இப்ப முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துட்டா அந்த முஸ்லிம்களுக்கு ஓட் பண்றவங்க வந்து முஸ்லிம்கள் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும், இந்துக்கள் வந்து ஓட் பண்ண முடியாது. இதுவும் வந்து ஒரு விதமான பிரித்தாளும் கொள்கை தான் சரிங்களா. பேருக்கு தான் வந்து நாங்க சீர்திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல இருக்கிற நல்லது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு சாதகமா தான் இருக்கும் சரிங்களா. 1911 டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் அப்படின்ற போது வங்கம் வந்து திரும்பவும் வந்து இணைச்சிட்டு இருப்பாங்க, வங்க பிரிவினையை ரத்து செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த டெல்லி தர்பார்ல. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கல்கத்தாவை தலைமையிடமா தான் வச்சு ரூல் பண்ணியிருந்தாங்க. இந்த தலைநகரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவோட தலைநகரை டெல்லியா வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதான் டெல்லி தர்பார். 1916 தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா எங்களோட இந்திய நாட்டை நாங்களே வந்து ரூல் பண்ணணும், நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தின் கீழே நாங்களே ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா முழு சுதந்திரத்தை பத்தி இதுல சொல்லல சரிங்களா. தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா திலகர்
சரிங்களா. திலகர்ல வந்து மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ணுவாரு. அன்னிபெசன்ட் வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தன்னாட்சி இயக்கத்தை. ஓகேங்களா. இது தன்னாட்சி இயக்கம். 1916 லக்னோ ஐஎன்சி மாநாடு. இந்த லக்னோ ஐஎன்சி மாநாட்டுல தான் இந்த மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் இவங்க எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த மாநாடு தான் இந்த லக்னோ ஐஎன்சி மாநாடு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த மாநாட்டுல தான் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சரிங்களா. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேரும்போது பிரிட்டிஷை வந்து ஈஸியா வந்து நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. 1917 இப்பதான் வந்து காந்தியோடைய என்ட்ரி வரும். சரிங்களா. எந்த சத்தியாகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துல என்ன ரீசன், இந்த சத்தியாகிரகம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவுரிய வந்து கட்டாயமா நீங்க பயிரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாங்க. யாரு? பிரிட்டிஷ். சரிங்களா. இதற்கு எதிராக இந்த சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு வெற்றி பெற்று கொடுப்பாரு. யாரு அப்படின்னா காந்தி. சரிங்களா. 1918 கேதா சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து விளைச்சல் இல்லைனாலும் வரியை வந்து கட்டாயமா செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேதா சத்தியாகிரகம் நடத்தினாங்க. இதுலயும் வந்து காந்தி இன்க்ளூட் ஆவாரு. இந்த கேதா சத்தியாகிரகம் வெற்றியில முடிஞ்சிருக்கும் கடைசியில. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய சேலரிய வந்து இன்க்ரீஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. சரிங்களா. அப்ப ஊதிய உயர்வுக்காக இவங்க வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. 1917 ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் அறிக்கை என்ன அப்படின்னா ஒரு சில அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. அதாவது இந்தியர்கள் வந்து முதல் உலக போர்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் அறிக்கையில சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் அறிக்கையை மாண்டேக் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 1919 ரவுலட் சட்டம். இது வந்து காந்தி வந்து இதை கருப்பு சட்டம் அப்படின்னே வந்து சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்த ரவுலட் சட்டத்துல நீங்க வந்து விசாரிக்காமயே வந்து கைது செய்யலாம். அதாவது எந்த ஒரு நபரையும் விசாரிக்காமலே கைது செஞ்சு சிறையில போடலாம் அப்படின்றதுதான் இந்த சட்டம், ரவுலட் சட்டம். சரிங்களா. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தான் ஜாலியன் வாலாபாக் ஜாலியன் வாலாபாக்ல ஒரு அமைதியான போராட்டம் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா. யூபியில, அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அமைதியான முறையில போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரல் டயர், சரிங்களா, இவருடைய தலைமையில ராணுவ துப்பாக்கிச்சூடு வந்து நடத்திடுவாங்க. அதுல பல மக்கள் வந்து கொல்லப்படுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சம்பவமாவே இந்த 1919 கருப்பு தினம், அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது கருப்பு தினமாவே அறிவிச்சிருவாங்க. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். சரிங்களா. இந்த சீர்திருத்தம் அப்படின்னா பேருக்கு தான் வந்து இதை சீர்திருத்தம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே பண்ணிப்பாங்க. சரிங்களா. அப்படி என்ன கொண்டு வந்தாங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறையில முக்கியமான துறைகள் எல்லாம் பிரிட்டிஷ் பகுதியில் வச்சுப்பாங்க. டம்மி, அதாவது ஒண்ணுமே யூஸ் இல்லாம துறையெல்லாம் நம்ம இந்தியர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. அதுதான் இந்த இரட்டை ஆட்சி முறை அவங்க கொண்டு வந்த இந்த சீர்திருத்தம். 1920 ஒத்துழையாமை இயக்கம். இவங்களுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறதுனாலதான் இந்த இன்னும் வந்து நம்ம வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தலைமையில ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா. இதுக்கு முஸ்லிம் ரிலேட்டடா இருக்கிற கிலாபத் இயக்கமும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாருக்கு? காந்திக்கு. 1922 வரிகுடா இயக்கம். சரிங்களா. பர்தோலியில ஒரு பிளேஸ்ல, சரிங்களா, இந்த பர்தோலி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல சாதாரணமாவே வந்து அங்க இருக்கிற அடிப்படை வசதிகளே வந்து செஞ்சு தராம இந்த பிரிட்டிஷ் வந்து ஏமாத்தினாங்க. அதனால அந்த பர்தோலியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கப்புறம் நாங்க பிரிட்டிஷ்க்கு வந்து வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு கோட்பாடோட இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம சௌரி சௌரா சம்பவம். இந்த நம்ம ஒரு பக்கம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம் வந்து நம்ம இந்திய மக்கள் தான் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா பிரிட்டிஷுடைய காவல்துறையை போயிட்டு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அதுல 22 காவலர்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு பெரிய சம்பவமாவே நடந்திருக்கும். காந்தி வந்து இதை நினைச்சு வருத்தப்படுவார். நம்ம அமைதியான முறையில போராடலாம்னு நினைச்சோம், இவங்க அதுக்குள்ள வந்து வன்முறை செயல்களை ஈடுபட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப வந்து மீட்டுடுவாரு. சரிங்களா. சுயராஜ்ய கட்சி. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்ல இருந்த அமைப்பு, அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அதுல இருந்தவங்களே மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு 2 பேரா வந்து பிரிகிறாங்க. மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னா இது மாதிரி ஒரு பக்கம் வந்து சட்டமன்றத்துல போயிட்டு நம்மளோட குறைகள் சொன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து கேட்பாங்க அப்படின்றவங்க மாற்றத்தை விரும்புவோம். சரிங்களா. அவங்கதான் இந்த சுயராஜ்ய கட்சியை உருவாக்கி சட்டமன்றத்து மூலமா போனாங்க. அது மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னா போராட்டம் நடத்துற ஈடுபடுறவங்கன்னா மாற்றத்தை விரும்பாதோர்.
அப்படின்னு ஒரு கேரக்டர். சரிங்களா? இப்படி இந்த ஒரு மாற்றத்தை விரும்புவோர் அந்த டைப்ல இருந்தவங்க இந்த சுயராஜ்ய கட்சியை உருவாக்குனாங்க. மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ். சரிங்களா? சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு இவங்க வந்து உருவாக்குனாங்க இந்த சுயராஜ்ய கட்சியை. 1927 சைமன் குழு. இந்த சைமன் குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஆனா அதுல ஒருத்தர் கூட நம்ம இந்தியரே இல்லை. அதனால இத நம்ம இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க, இவங்களை வந்து எதிர்த்தாங்க. சைமன் குழுவை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதான் இந்த 1927 நடந்துச்சு. சரிங்களா? 1928 நேரு அறிக்கை. நேருக்கு வந்து ஒரு மோதிலால் நேரு. சரிங்களா? இந்த அறிக்கையை விட்டவர் மோதிலால் நேரு. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, உங்களால ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாங்க. அதற்கு பதிலீடு கொடுக்கும் விதமா தான் மோதிலால் நேரு என்ன பண்ணுவாரு, ஒரு வரைவு அரசியலமைப்பை உருவாக்கி பிரிட்டிஷ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிப்பாரு. சரிங்களா? அதுதான் இந்த நேரு அறிக்கை. 1929 இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட போராடலாம் வேஸ்ட், அதனால சொல்லிட்டு இந்த லாகூர் ஐஎன்சி மாநாடுல ஒரு பெரிய தீர்மானம் வந்து அறிவிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, முழு சுதந்திரம், அதாவது பூரண சுயராஜ்யம் வேணும், முழு சுதந்திரம் வேணும். அந்த முழு சுதந்திர நாளையும் வந்து வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1930 ஜனவரி 26 இந்த தேதியில இருந்து எங்களுக்கு வந்து முழு சுதந்திர நாளா நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி இதையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எந்த மாநாட்டுல அப்படின்னா லாகூர் ஐஎன்சி மாநாட்டுல. இந்த லாகூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இவரோட தலைமையில தான் இந்த லாகூர் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது மாதிரி இம்பார்ட்டன்ட் நிகழ்வு நடக்கிற மாநாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது எல்லா மாநாடுமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1930 உப்பு சத்தியாகிரகம், அதாவது உப்புக்கும் வந்து வரி போட்டதுனால தண்டி யாத்திரை வந்து நடைப்பயணமா மேற்கொண்டாரு. சரிங்களா? சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் பாத யாத்திரையா வந்து நடந்து போனார். யாரு? காந்தி தலைமையில எல்லாருமே நடந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம சட்ட மறுப்பு இயக்கத்தையும் வந்து கையில் எடுத்தாரு காந்தி. இதுக்கப்புறம் நாங்க உப்பு காய்ச்சறது, வரி கட்டாம விடுறது, இது எல்லாமே இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல அடங்கும். 1930 இது வரைக்கும் வந்து ஆஹ் போராட்டம் நடத்துறது, இது எல்லாமே பண்ணி எல்லாமே வந்து தோல்வியில முடிஞ்சதுனால இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் இந்த இந்தியர்களை விட்டா நம்மளே வந்து காலி பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு வட்டமேசை மாநாடுகள் வந்து போட்டாங்க. சரிங்களா? 3 வட்டமேசை மாநாடுகள் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா லண்டன். 3மே வந்து லண்டன்ல தான் நடந்தது. இதுல வந்து அவ்வளவா வந்து நம்ம இந்தியர்களை போயிட்டு கலந்துக்கல. ஏன் அப்படின்னா இங்க நம்ம இந்தியாவில சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்கு நீங்க லண்டன்ல போயிட்டு வந்து வைக்கிறீங்க இந்த மாநாட்டை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் வந்து இதுக்கு போகவே இல்லை. காந்தியும் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கல. சரிங்களா? அந்த முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில தான் முடிஞ்சுது. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியும் பிரிட்டிஷ் தலைமையில இர்வினும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி இந்த சீர்திருத்தம்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது போல இந்த காந்தி என்ன பண்றாரு, இது மாதிரி நீ சிறையில் அடைச்சு வச்சிருக்கிற இந்தியர்களை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பதில் கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா பாதிலே வந்து காந்தி வந்துடுறாரு. அப்ப இந்த 2வது வட்டமேசை மாநாடும் ஒரு தோல்வியில தான் முடிஞ்சது. 3வது வட்டமேசை மாநாடு 1932 நடந்தது. இதுல தொகுதிகள் ரிலேட்டடா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. யாரு அப்படின்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில. சரிங்களா? அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில தொகுதி ரிலேட்டடா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதாவது தனி தொகுதி வேணாம், பொது தொகுதியே வந்து இடஒதுக்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்வாரு. கடைசியில அம்பேத்கரும் அவர் சொல்றத கேட்டுப்பாங்க. சரிங்களா? 1935 இந்திய அரசு சட்டம். இந்த இந்திய அரசு சட்டத்துல அதாவது இந்திய அரசியலமைப்போட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னாலே இந்த நம்ம 1935 இந்திய அரசு சட்டத்தை சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி வந்து பல சட்டங்களை வந்து இந்த சீர்திருத்தமா இந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 1940 ஆகஸ்ட் நன்கொடை. அதாவது 2ஆம் உலக போர்ல ஈடுபட்டீங்க, அதாவது இந்தியர்களை வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வரைவு அரசியலமைப்பை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்தியர்களுக்கான ஒரு வரைவு அரசியலமைப்பையே நாங்க உருவாக்கி தரோம், அதுல இந்தியர்களும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் நன்கொடையில ஒரு ஆஃபரா வந்து சொல்றாங்க. அதாவது 2ஆம் உலக போர்ல வந்து ஈடுபட்டான். சரிங்களா? இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா
தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணாங்க. ஆச்சாரிய வினோபா பாவே, அதுக்கு அடுத்தது நேரு வந்து பண்ணியிருப்பாரு. சரிங்களா? தனி ஆளாவே வந்து சத்தியாகிரகம் பண்றது தனிநபர் சத்தியாகிரகம். இதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அனுப்பிடுவாங்க. இது மாதிரி நாங்க டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம், இந்த போர்ல ஈடுபட்டா டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம். இதுவும் வந்து கடைசியில வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு நாடு தழுவிய ஒரு பெரிய போராட்டமா காந்தி தலைமையில நடந்ததுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா? இதுல ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிறாங்க. சோ இது எல்லாமே இதுக்கப்புறம் போச்சுன்னா நம்ம அங்க பிரிட்டிஷ் இருக்கிற இடத்தையே வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய மக்கள், அதாவது பிரிட்டிஷ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, ஓகே நாங்க உங்களுக்கு அரசியலமைப்பு உருவாக்கி கொடுக்குறோம், அதுக்காக அனுப்பப்பட்ட தூதுக்குழு தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு. சரிங்களா? அப்ப இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து உங்களுக்காக அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அரசியல் நிர்ணய மன்றம் வந்து நாங்க உருவாக்கி தரோம், அதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த அறிக்கை வந்து சொல்லிடுறாங்க. யாரு? இந்த அமைச்சரவை தூதுக்குழு. சரிங்களா? மொத்தம் வந்து 3 பேர் தலைமையில வந்திருப்பாங்க. யார் யாரு அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். சரிங்களா? இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்துதான் இந்த அமைச்சரவை தூதுக்குள்ள இடம்பெற்று வந்தாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த அரசியல் நிர்ணய மன்றம் வந்து உருவாக்கியாச்சு. அதை நிர்ணயிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்து உருவாக்கணும். அதாவது ஒரு தற்காலிகமா வந்து ஒரு அரசாங்கம் உருவாக்கணும். அது யார் தலைமையில உருவாக்குனாங்க அப்படின்னா நேரு தலைமையில தான் உருவாக்குனாங்க. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1946. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் வந்து உருவாக்கியாச்சு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றத ஒரு பிரிவினையை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? மவுண்ட் பேட்டன் தலைமையில இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனி நாடா வந்து பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் நமக்கான சுதந்திரம் வந்து வழங்கிடுறாங்க. அப்ப இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடா உருவானது. சரிங்களா? 1947. இதற்கிடையில ஒரு பெரிய சம்பவம் பண்ண புரட்சியாளர்கள், சரிங்களா, சதி வழக்குகள் நிறைய இருக்கு. கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, காவூரி கொள்ளை, இது மாதிரி புரட்சியாளர்கள் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது, வெடிகுண்டு மிரட்டுறது, கொலை பண்றது, இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தாங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த செயல்கள்லாம் புரட்சியாளர்கள் ஈடுபட்டாங்க. இதையும் நம்ம ஒரு வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்திய மக்களுக்கு மேலும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பத்திரிகைகள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன பத்திரிகை ரிலீஸ் பண்ணாங்க, செய்தித்தாள் ரிலீஸ் பண்ணாங்க, எந்தெந்த இதழ்கள் யாரெல்லாம் நடத்தினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து நம்ம இந்திய விடுதலை போராட்டம் பத்தி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க இந்திய விடுதலை போராட்டத்துல எந்தெந்த நிகழ்வுக்கு யார் தலைமை தாங்கினாங்க, அதே போலதான் இங்கேயும் அந்த தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்துல எந்தெந்த நிகழ்வுல யார் தலைமை தாங்கினாங்க, தலைமை மட்டும்தான் மாறும், ஆனா அந்த நிகழ்வுகள் எதுவும் மாறாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அரசியல் சார்ந்த அமைப்புகளா என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இது எல்லாமே மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற அமைப்பா தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல மிதவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க, தீவிர தேசியவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல ஐஎன்சி மாநாடுகள் சொல்றோம் இல்லையா? சென்னையில மொத்தம் வந்து 5 மாநாடுகள் நடந்திருக்கும். அதுல 3 முக்கிய மாநாடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 1900 இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகள் யார் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்றதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். 1905 வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆங்கிலேயருக்கு எந்த முறையில நம்ம தமிழ்நாட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா சுதேசி நாவால் சங்கம் அப்படின்ற ஒரு கப்பல் நிறுவனத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னா வஉசி, சிதம்பரனார். சரிங்களா? ஆங்கிலேயருக்கு எதிராக அவங்க வந்து கப்பல் நிறுவனத்துல ஏகபோகம் செலுத்திருந்தாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். அதற்கு ஆப்போசிட்டா நம்ம இந்தியர்களும் வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 கப்பல்களை வந்து வெளியிடுவாரு. யாருன்னா சிதம்பரனார். சரிங்களா? SS காலியா, SS லாவு அப்படின்ற கப்பல்களை வெளியிடுவாரு. சூரத் மாநாடு 1907. சூரத் மாநாட்டுக்கு யார் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க அப்படின்றது கோரன் நூற்பாலை வேலை நிறுத்தம் 1908. இந்த கோரன் நூற்பாலை வேலை நிறுத்தம் எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக தான். என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைவான ஊதியம் கொடுத்து அதிக நேரம் வந்து வேலை வாங்கினாங்க. சரிங்களா? அதனால இந்த வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. யாரோட தலைமையில அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் வஉசி தலைமையிலும் சுப்பிரமணிய சிவா தலைமையிலும் இந்த வேலை நிறுத்தமானது நடந்துச்சு. ஆஷ் படுகொலை. இந்த ஆஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கலெக்டர். இவர் என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷ் கூட சேர்ந்து சுதேச நாவாய் சங்கத்துக்கு எதிராக வந்து போராடினார். பிரிட்டிஷ் கூட சேர்ந்து
இந்த சுதேசி நாமாய் சங்கத்தையே வந்து முடக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க சரிங்களா. அதனால இந்த ஆஷ் என்ன பண்ணாங்க, அந்த சதி வழக்குகளை ஈடுபட்டாங்க இல்லையா, அந்த புரட்சியாளர்கள் சேர்ந்து இந்த ஆஷை வந்து கொண்டுடுறாங்க. ஓகேங்களா. எப்ப அப்படின்னா 1911. 1916 தன்னாட்சி இயக்கம் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில அன்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு தொண்டு செய்யற அமைப்பா தான் இருந்துச்சு. காலப்போக்குல வந்து நீதி கட்சியா வந்து ஒரு கட்சியா வந்து உருமாறுச்சு சரிங்களா. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை பத்தி எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 1919 ரவுலட் சட்டம், அதாவது கருப்பு சட்டம்னே காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா மதுரையில வந்து இந்த சத்தியாகிரகம் பண்ணாங்க. காந்தி வந்து மதுரைக்கு வந்தப்ப மதுரையில இருந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, மதுரையில இருந்த மக்களை பார்த்து அரையாடை வந்து அவரும் வந்து அணிய ஸ்டார்ட் பண்ணாரு சரிங்களா. அது மதுரை சத்தியாகிரகத்துல அது ஒரு ஸ்பெஷல். 1921 ஒத்துழையாமை இயக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரியார், ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கினாங்க. 1922 வேல்ஸ் இளவரசர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் இளவரசர். இவர் ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து தான் போராட்டமே நடந்திருக்கு. இவர் வேற எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வருகையும் வந்து புறக்கணிப்பு பண்ணிடுறாங்க சரிங்களா. 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம். இந்த நீல் யாருன்னு பாத்தீங்கன்னா 1857 பெருங்கலகம் நடந்தது இல்லையா, அதுல ஒரு பெரிய சம்பவம் பண்ணவர் தான் இந்த நீல் சரிங்களா. ஒரு அதிகப்படியான மக்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு குவிச்சிருவாரு யாரு, இந்த நீல். அதற்கு எதிரா சாரிப்பா அந்த நீலுக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, சென்னையில வந்து ஒரு சிலையை வச்சிருவாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தான் அந்த சிலையெல்லாம் இங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சரிங்களா. அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா சோமையா ராஜ்குரு. ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட். 1927 சைமன் குழு புறக்கணிப்பு. சைமன் குழு வந்து 7 பேர் கொண்ட குழு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்கன்னா 1929 வந்தாங்க. அப்ப இதையும் வந்து எதிர்த்து போராடினாங்க. 1929 லாகூர் ஐஎன்சி மாநாடு, அதாவது பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் வேணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணாங்க இல்லையா அது. 1930 உப்பு சத்தியாகிரகம் நம்ம தமிழ்நாட்டுல யாரு தலைமை தாங்கினாங்கன்னு பார்க்கும்போது ராஜாஜி. ஒரே நிகழ்வு தான், ஆனா இந்தியால யார் தலைமை, ஒட்டுமொத்தமா இந்தியால யார் தலைமை தாங்கினது, தமிழ்நாட்டுல யார் தலைமை தாங்கினது, இதுதான் இங்க சேஞ்ச் ஆகுது சரிங்களா. ராஜாஜி இவர் வந்து திருச்சி டு வேதாரண்யம் சரிங்களா. திருச்சி டு வேதாரண்யம் உப்பு, அதாவது அந்த யாத்திரை பயணம் வந்து மேற்கொண்டாங்க. உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதுக்கு துணையா இருந்தவர் யாருன்னா ராஜாஜி தான் சரிங்களா. இவர் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்திய வந்து கட்டாய பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கும் வந்து ஒரு சில தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகம், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தனிநபர் சத்தியாகிரகம் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் நடந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறிக்கும். இது வந்து நாடு தழுவிய போராட்டமா நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. 1942 இந்த வெள்ளையனே வெளியேற இயக்கத்துக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர், சத்தியமூர்த்தி, பிரகாசம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வெள்ளையனே வெளியேற இயக்கத்துக்கு தலைமை தாங்கினாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான்ப்பா. இவ்வளவுதான் இந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டம் சரிங்களா. இதற்கிடையில தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கிற ஒரு சில டாபிக்ஸும் வந்து இருக்கு சரிங்களா. அதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதையும் நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம் சரிங்களா. முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டுல ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் சரிங்களா. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் பாரதியார், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாருமே வந்து இந்த கேரக்டர்ஸ்ல வருவாங்க. விடுதலை போராட்டத்துல பெண்கள் என்னென்ன யார் யார் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேலுநாச்சியார், கடலூர் அஞ்சலை அம்மாள், முத்துலட்சுமி அம்மையார் இவங்க எல்லாருமே இந்த பெண்களின் பங்குல வருவாங்க. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சமூக ரீதியா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, தமிழ்ல என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணாங்க, அதுல வர கேரக்டர்ஸ் யார் யாரு, ஊவேசா, அதாவது தமிழ் ரிலேட்டடா சீர்திருத்தம் பண்ணவங்க சரிங்களா. கால்டுவெல், பருதிமார் கலைஞர் இவங்க எல்லாமே வந்து தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்துல அந்த டாபிக்ல வந்து வருவாங்க. ஸோ இது 10th புக்லயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இதுல ஆட் பண்ண போறோம் சரிங்களா. அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, என்னென்ன அரசியல் இயக்கங்கள் உருவாச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நீதி கட்சி, பெரியாரால உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம்,
பேரறிஞர் அண்ணாவால உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு பெரிய கட்சியா மாறும்போது அவங்களுடைய ஆட்சியில வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதையும் நம்ம பார்க்க போறோம். சீர்திருத்தவாதிகள் தமிழ்நாட்டுல யார் யார் சீர்திருத்தவாதிகளா இருந்தாங்க? அயோத்திதாச பண்டிதர், மயிலை சின்னத்தம்பி ராஜா, ராமலிங்க அடிகள், இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருந்த சீர்திருத்தவாதிகள். இவங்களையும் ஒரு டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், அதாவது தொழிலாளர் நலனுக்காக பல இயக்கங்களை யார் யார் உருவாக்குனாங்க, அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அதையும் நம்ம பார்க்க போறோம். தொழிலாளர் தினமா மே 1 அறிவிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலர். சரிங்களா? இத தொழிலாளர் இயக்கத்துல இருந்து இவரை பத்தியும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்கள் இயக்கங்கள், பெண்களுடைய பாதுகாப்புக்கு சாதகமான இயக்கங்கள், இது என்னென்ன மாநில லெவல்ல இந்திய லெவல்ல என்னென்ன இயக்கங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எல்லாமே நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான் இந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடா இருக்கிற சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒட்டுமொத்தமா கம்பைன் பண்ணி சிலபஸ் அனலைஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த அனலைசிஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிகிராம் சேனல்ல முக்கியமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.